கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு சகலத்தையும் புதிதாக்குகிறவர். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை இந்த நாளிலும் பார்ப்பதற்கு நமக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர். வெளிப்படுத்துதல் 21:5 அதை குறித்து வாசிக்கிறோம். ஆத்துமாவை புதுப்பிக்கிறவர், சரீரத்தை புதுப்பிக்கிறவர். இன்றைக்கு இன்னொன்றை பார்க்க போகிறோம். கர்த்தர் எவைகளை புதுப்பிக்கிறார், எவைகளை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 15:49 வாசிக்கிறோம். மேலும் மன்னானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம் என்று வாசிக்கிறோம். மன்னானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று பவுலடிகள் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது எப்பொழுது நடக்கிறது, எப்பொழுது நடக்கும்? இது உயிர்த்தெழுதலின் நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் மன்னான சாயலை அணிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே தேவனுடைய சாயலிலே நாம் இணைக்கப்படுவோம். தேவனுடைய சாயலிலே மறுரூபமாக்கப்படுவோம். தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சரீரம் அழிந்து போன சரீரத்திற்கு ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரானால் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும் மறுபடியும் புதிதாக்குகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். மன்னானவருடைய சாயலை இன்றைக்கு நாம் அணிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தரித்திருப்பது மன்னான சாயல், அழிந்து போகிற சாயல். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார், தன்னுடைய ரூபத்திலே உருவாக்கினார். தேவனுடைய ஒளி, அந்த மகிமையின் வஸ்திரம் அவர் உருவாக்கின மனிதர்களை மூடியிருந்தது. தேவனுடைய சாயலை போல காணப்பட்டோம். ஆனால் பாவம் செய்த பொழுது தேவ சாயல் விலகி வெறுமையான மண் பாத்திரமாய் காணப்பட்டான். மண்ணான சரீரமாய் காணப்பட்டான். தேவ சாயல் விலகி போயிற்று. இப்பொழுது மண்ணானுடைய சாயல் மாத்திரமே காணப்படுகிறது. இந்த சாயல் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக மறுபடியும் இந்த சாயலை தேவ சாயலாய் மாற்றும்படியாய் ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தினாலே ஒரு மனிதனை சுத்திகரிக்க விரும்பி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இந்த இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக மறுபடியும் இயேசு கிறிஸ்துடைய சாயலை அணிந்து கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அவருடைய பிள்ளையாய் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறோம். ஆனால் இந்த மனிதன் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவனுடைய வயது பூரணமாகும் பொழுது
அவன் மரிக்க சித்தமாய் ஆகிவிடுகிறான். அவன் மரித்து விடுகிறான். அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மறுரூபமாக்கப்படும்படியாய் சிலுவையில இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய் அவருடைய சாயலை அணிந்து கொள்ளுகிறான். தேவனுடைய நியாயத்தின்படியே அவன் மரிக்கிறான். ஒரு தரம் பிறந்து மரித்து அவன் நியாய தீர்ப்பில் நிற்பதை ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மரிக்கிறான். இந்த மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகிறது இல்லை. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணின் சாயலை அணிந்திருக்கிறது போல இயேசு ஒரு நாளில் வெளிப்படுகிற பொழுது அவருடைய சாயலிலே இணைக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு வருவார். அவர் வரும் பொழுது மண்ணான சாயல், இந்த சாயல் ஒளிந்து தேவனுடைய சாயலாய் மாற்றப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர், மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இயேசு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்த பொழுது அவர் மண்ணானுடைய சாயலிலே காணப்படவில்லை. மனிதனாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மன்னனுடைய சாயலை உடையவராகவே இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பொழுது மண்ணான சரீரம் அல்ல, அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவர் 33 வருடங்களாய் இந்த உலகத்தில் உலாவினார். 33.5 வருடம் உலாவினார். 3 வருடங்கள் அற்புதங்களை செய்தார். மகிமையின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உலாவினார். மனித சாயலிலே உலாவினதினால் இயேசுவை கண்டார்கள், இயேசுவை தரிசித்தார்கள். ஆனால் 3 நாள் தான் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்களுக்குள் எப்படி ஒரு மனிதனுடைய முகம் மறைக்கப்படும்? இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, அவர் மகிமையின் சாயலை அணிந்தபடியினால் தான், அவருடைய சரீரம் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டதினால் தான் இயேசு கிறிஸ்துவுடைய முகம் அவளுக்கு மறைக்கப்பட்டது. ஆனால் இயேசு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். காயங்களை காண்பித்து அவர் தன்னை வெளிப்படுத்தினபடியினால் தான் இயேசு என்று விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு எப்படி மரித்து உயிரோடு கூட எழுந்தி மகிமையின் சாயலை அணிந்து கொண்டாரோ, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள்? மகிமையின் சாயலோடு எழுந்திருப்பார்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்துதல் 21:5 அதை குறித்து வாசிக்கிறோம். அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இவைகள் சத்தியம் உள்ளது,
யோவான் தரிசனத்திலே காண்கிறான். எப்படி காண்கிறான்? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் உருவாக்கின எல்லாம் ஒழிந்து போயிற்று. மனிதனுடைய கண்களுக்கு புலப்படுகிற அத்தனையும் ஒழிந்து போகக்கூடியவைகள் ஒழிந்து போயிற்று. ஆனால் யோவான் தரிசனத்திலே பார்க்கிறான், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றிற்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவர். ஒரு மனிதனையும் புதிதாக்க அவர் உண்மை உள்ளவர். மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போனதோடு கூட அல்ல, மரணத்தோடு முடிந்து போயிற்று என்று சொல்லுகிற காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எந்த ஒரு சரீரமும் ஒரு நாளிலே மகிமைக்காக வைக்கப்படுகிறது. அப்படித்தான் நாம் சொல்லி அடக்கம் செய்கிறோம். அப்படி சொல்லிதான் அடக்கம் பண்ணுகிறோம். இது மகிமை நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மகிமை நாளுக்காகவே அடக்கம் பண்ணப்படுகிறது. அந்த மகிமை நாள் சீக்கிரத்தில் வெளிப்படும். அப்பொழுது இந்த சரீரம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், புதுப்பிக்கப்படும். இயேசு புதிதாக்குவார். இயேசு கிறிஸ்து புதிதாக்குவார். அநேக நாட்களுக்கு முன்பதாக நான் சொன்ன ஒரு காரியம் அதுதான். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கல்லறை தோட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறது. கல்லறை தோட்டத்தை பார்க்கிறேன். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு மின்னல் தோன்றிற்று. தேவதூதர்கள் இறங்கினார்கள். கர்த்தருக்குள் மரித்த கல்லறைகள் அவைகள் பிளக்கப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினதை கண்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது நடக்கிறது உண்மை, அது சத்தியமானது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்படும். தேவதூதர்கள் அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். தேவதூதர்கள் வந்து அவர்களை கூட்டி சேர்த்து மத்திய ஆகாயத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டு இருக்கும். விசுவாசிக்கிறீர்களோ? அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ? மரணம் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. எப்பொழுது ஒரு மனிதனை சந்திக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சந்திக்கிற நாளிலே என் சரீரம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு வாழ்வோமானால் ஒரு நாளில் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை புதிதாக்குவார். நாம் ஜெபிக்கலாமா? அதிசீக்கிரமாய் வெளிப்பட போகிற ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவாதி தேவனாய் வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் மண்ணான சாயலை அணிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிற பொழுது ஒரு நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரே எங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருப்பார்களோ அத்தனை ஆத்துமாக்களையும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் மண்ணான சாயலை அணிந்திருக்கிறது போல மகிமையின் சாயலை அணிந்து கொள்ள, தேவ சாயலாய் மாற்றப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.